அப்ப இவர் இவ்வளவு நாளா பிரம்மச்சாரின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. சொல்றத கேட்கறவன் தான் கேன பயல்கள். ஒரு பிரம்மச்சாரிக்கு திருமண ஆசை வந்துருது. சரி, வந்தோன்னா அவர் திருமணம் பண்ணிக்கிறாரு, அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாரு. அப்படிங்கிறப்போ திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு சினிமா நடிக்க? நல்லா இருக்குது, அழகா இருக்குது, தோல் சேப்பா இருக்குது, முகம் அழகா இருக்குது. திருமணம் பண்ணணுங்கிற என்ன மாறதே பெரிய காரியா. அதுக்காக ரோட்டு கரையே நிற்கிறவளே ஏற்றிக்குவேன். அதுக்கு உதாரணம் சொன்னா நம்ம கிட்ட வாங்குற துறவரம் தான் வீணா போகுதா தவிர இன்னைக்கு நிறைய எல்லா சாமிகளுமே ஒரு நல்லபடியா இது பண்ணிட்டு இருக்காங்க. காசுக்கு துறவரம் கொடுக்குறவனு இன்னைக்கு நிறைய ஆயிட்டாங்க. அதெல்லாம் தப்பு. இப்போ இவர்னால துறவரம் வாங்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அது துறவரமா ஏற்றுக்கொள்ளப்படுதா? இல்ல சாமி, இவனை யார் பிரம்மச்சாரினா தாங்க இவன் என்ன துறவரம் கொடுப்பேன்? தீட்சை கொடுக்குறான்னு அதான் என்ன தீட்சை கொடுக்குறான்னு எனக்கு தெரியாது. இவங்கிட்ட தீட்சை வாங்குறவன் என்ன மேல லண்டன்ல பறந்துட்டா இருக்கா? திருடனையா முதல்லயே தெரியணும். இருக்கிற உலகத்துல இவன் தீட்சை கொடுத்து இவன் என்ன தீட்சை கொடுக்குற, என்ன அவ பண்ண போறாங்க, இவன் என்ன பண்ணுனா, இவன் இறைவன் நேரில் பார்த்தானா, இவன் ஞானியா? என்னவோ ஒரு நாளைக்கு வேட்டி கட்டி தெரியும், ஒரு நாள் பேண்ட்டை போட்டு தெரியுது, அவன் ஒரு 4 பேர் பொறித்துன்னு தெரியும். இவனும் ஒரு நல்ல பேச்சாளர், இவங்கிட்ட கொஞ்சம் பேர் ரசிகர்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு யூடியூப்ல பேசிட்டே இருக்கா. இவன் பேசுறது கேட்டு எத்தனை பேர் ஞானி ஆயிருக்கா? அது இவனுக்கு எத்தனை பேர் கட் அவுட் வச்சிருக்கு, எனக்கு இந்த கோயிலா கட்டிக்கிறேன். ஒண்ணும் கிடையாது. தொடப்பு கட்டதுக்கு பட்டு குஞ்சம் கட்டியிருக்குது, அவ்வளவுதான். தொடப்பு கட்டைக்கு பட்டு குஞ்சம் கட்டியிருக்கு. அதனாலதான் முருகன் ஓடுனா. அப்ப இன்னுமே இதுல இருந்து உங்க அழிவு தான் கரெக்டா? முடிஞ்சு சோலி முடிஞ்சு போச்சு. சாமி வணக்கம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். சரி சார், சொல்லுங்க. இன்னைக்கு பிரம்மச்சரியத்துக்கும் துறவரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பேசலாம். சரி, பேசுவோம். ஒரு பிரம்மச்சாரி பிரம்மச்சரியத்தை முறிச்சுக்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிறது ஏன்? அவருக்கு ஆசை வந்தது, திருமணம் பண்ணிட்டாரு. ஒரு மனுஷன் திருமணம் பண்றதுமே இவ்வளவு பெரிய பிரச்சனையா? பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு இருக்க வரைக்கும் நிறைய பொம்பளை வருவாங்க. அதுல ஒண்ணு தேர்ந்தெடுத்தேன்னா அப்புறம் சம்சாரி ஆகிக்கிறேன். ஒண்ணும் இல்லை, நம்ம ஊர்ல இருந்து கூட ஒரு புள்ள ஒரு 2 டிகிரி பண்ணியிருக்கேன், நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கிறா. இவன் பேச்சு கேட்டு, இந்த பையன் பேர் என்ன, மகாவிஷ்ணு பேச்சு கேட்டு அவனை கட்டிக்கிற மட்டும் நேரம் இங்கே வந்துட்டாங்க. நமக்கு கேட்டாங்க, தெரியும்னா இங்கே வந்துட்டாங்க. அப்போ நம்ம கூட்டிகிட்டு போனால் அவனு இல்லை அன்னைக்கு. அப்புறம் அவன் போயிட்டா, சொல்லிட்டு அவன் கல்யாணம் பண்ணலின்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கேருந்து பசங்க சொன்னாங்க, போயிட்டான், அவ்வளோதான். இப்போ இவ்வளவு நாள் மக்கள் எல்லாம் ஒரு பிரம்மச்சரி, திருமணம் இல்லாதவர், ஆன்மீகத்தை முழுசா ஏற்றுக்கிட்டு ஆன்மீக பேச்சாளராக இருந்தார். அப்புறம் சில பேர்த்துக்கு தீட்சை கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு யாரை கேட்குறீங்க, யாரை சொல்றீங்க? அதான் அந்த மகாவிஷ்ணு தான். நீங்க சரி, அது தப்பு இல்லையே. பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பு கிடையாது. தப்பு இல்ல. ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல. இப்போ உள்ள காலகட்டத்துல நிறைய நடக்குது. ஆம்பளை பண்றது, பொம்பளை பண்றது நடக்குது. கூட வெளிநாட்டுல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஊர்வலம் காலையில காட்டினா டிவியில ஓரின சேர்க்கையாளர்கள். சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன அதை பத்தி சந்தேகம்? எனக்கு அதை பத்தி எல்லாம் சந்தேகம் இல்லை. இப்போ தொடர்ச்சியா சமூக வலைத்தளத்துல பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட ஓனர், சரி, தவறு தம்பி இங்க கூட கொஞ்ச நாள் இருந்தாங்க. வருவான், போய் வழிபாடு பண்ணுவான், இங்க உட்காந்துக்குவேன், நம்மகிட்ட ஆசி வாங்குவேன், சோறு இங்க ஆக்கி எல்லா பக்கம் போட்டிருந்தாங்க. நல்ல பையன், தவறான பையன் இல்ல. இப்போ அவர் என்னன்னா, இப்போ திருமணம் ஒரு மிருதுளா ரவின்னு ஒரு நடிகை, மிருதுளா ரவி ஒரு நடிகை. அவங்க 7 வருஷம் நட்பு காதலா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. நட்பு காதலா மாறுமா சாமி? ஆமா, நட்பு அதுக்கு தானே, நக்கிறதுக்கு பேர் தான் நட்பு. என்னையா நட்பு? ஒருத்தி கூட நான் என்ன சொல்றேன்னா, அசிங்கமான சமாச்சாரம் இந்த கிரகத்துக்கு நான் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கணும் யோசனை இல்ல. அது இல்ல, சினிமா தோல் சிகப்பா இருந்தாலே அவனை பார்த்தாலும் அதை தொட்டு பார்க்கலாமா, நக்கி பார்க்கலாமா, குடிச்சு பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். இவன் 7 வருஷமா தொட்டு பாட்டு இருக்கிறோம்ங்கிறான், இப்ப போய் பிடிக்கிறதுல என்ன தப்பு? அதாவது சாமி, ஒரு சன்னியாசி திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு, அதனால அவர் பொண்ணு பார்த்து திருமணம் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது ஓகே. இவர் 7 வருஷமா தொடர் சாமி, இதாவது பரவாயில்ல. கருமத்தி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சன்னியாசின்னு சொல்லி போட்டு, நம்ம பிரம்மச்சாரின்னு சொல்லி போட்டு எங்கெங்கயோ போய் அக்கப்போர் எடுக்கிறா. தினம் பேப்பர்லயும் வருது, எல்லா இதுவும் வருது. அதனால இவன் பண்ண தப்பு இல்லை. ஏதோ சொல்லிட்டு போட்டா வேற போட்டிருக்கு காட்டுறீங்க செல்போன்ல.
தப்பு இல்லை, நல்ல பையன். திருமணம் பண்ணிக்கிறேன். அதாவது காசு சம்பாதிக்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லுவோம். நான் சன்னியாசி, நான் பிரம்மச்சாரி, நான் அப்படி இப்படி. கண்ணை மூணுனா சிவபெருமான் வந்து முன்னால் நிற்பாரு, விநாயகர் வந்து நிற்பாரு, பெருமாள் வந்து நிற்பாரு, அவர் 2 பொண்டாட்டியும் வந்து நிற்கி, இத்தனையும் சொல்லுவா. அதாவது கேட்கிறவன் கேனப்பையனா எருமக்கன்னு ஏறாப்புல நோட்டுப்பாமா. இல்ல சாமி, இப்போ 8 வருஷம் காதல் வந்து திருமணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிட்டாரா? திருமணத்துக்கு வந்திருக்கு. 2 பேரும் அதிகாரப்பூர்வமா நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு தன்னுடைய சமூக வலைத்தளத்தை அறிவிச்சிட்டாங்க. ஆனா ஒரு நம்ம பிரம்மச்சரியா பார்த்தோம் அவரை. ஆரம்பத்துல ஒரு பேச்சு எல்லாம் பார்த்தப்போ இவர் பிரம்மச்சாரியா தன்னை சொல்லிட்டாரா என்னன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா இவர் வந்து ஒரு பிரம்மச்சாரியா இருந்துட்டு வந்து அப்படித்தான் சொன்னாரு. நாம போனப்ப கூட ஒரு பொண்ணு வந்துன்னு சொன்னல, நாம திருமணம் பண்ணி போறது இல்லைன்னு சொன்னாங்க. திருமணம் பிரம்மச்சாரியா இருக்க போறேன்னு சொன்னாங்க. அப்போ 7 வருஷமா நட்பு காதலா மாறி இருக்கு. 7 வருஷம் தொடர்பு நட்பு காதலா மாறி இருக்கு அப்படின்னு. முதல்ல நட்பு எப்படி காதலா மாறும்? 2 பேத்துக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கும் பட்சத்துல தானே அது, காதல் இருக்கும் பட்சத்துல தானே நட்பா மாறுது. எடுத்தவனே காதலிக்கிறேன்னு சொன்னா அது வந்து தப்பா போயிடும். அதனால கொஞ்சம் 7 வருஷம் கழிச்சு சொல்றேன். அப்ப இவர் இவ்வளவு நாளா பிரம்மச்சாரின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. சொல்றத கேட்கறவன் தான் கேனப்பயல்கிறேன். இதான் போய் உட்காந்துக்கிறேன். எங்க போனாலும் ஏமாத்துற பொம்பளையானாலும் சரி, ஆம்பளையானாலும் சரி, சன்னியாசின்னு சொன்னாலும் சரி, மிகப்பெரிய ஞானின்னு சொன்னாலும் சரி, இவன் போய் அவன் காலுக்கடி படுத்திருந்தான்னா அவன் தான் என்ன பண்ணுவேன்? கரெக்ட். இல்ல அவன் சொல்றானா நீ வந்து என்னை கும்பிடுங்கிறானா, நீ ஏத்துக்கோங்கிறாங்களா? பொய் பேசுனா மக்கள் ஏமாறுறாங்க. மக்கள் ஏமாறுற காரணத்தினால ஏமாத்துறாங்க. ஆள் வந்து அழகா இருக்கணும். ஒண்ணு தம்பி மாதிரி நல்லா கொழுக்கு முழுக்கு இருந்தா இதுக்கே 10 ருத்ராட்சி போட்டு விட்டோன்னா இங்கே பெரிய சாமியார் ஆக்கிடுவேன். அப்படியா? ஆமா. சரி சார், வேற வழியே இல்லைன்னு வந்துடுறேன். ஓகே. இருக்கிற ருத்ராட்சத்தெல்லாம் வாங்கி போட்டு வேலை முடிஞ்சு போச்சு. அவரே பண்ணிடலாம். ஆள் பொருத்தம் இல்லை. குச்சியாட்டா இருக்காரு, தாடி மீசின்னு கரையேன்னு. அப்ப சாமி இப்போ வந்து அப்ப வந்தாலும் ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. ஆமாங்கிறேன் சாமி. படிச்சவன் பிறகு அதுதான் நான் அதான் சாமியே சொன்னாரு. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். அவன் எவ்வளவு படிச்சிருந்தா என்ன? கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனிதமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தா குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன. இறைவா உன்னை கும்பிடுறேன்டா. அந்த கற்றவனும் வேண்டாம், ஊரையும் வேண்டாம், பேரும் வேண்டாம், பங்காளியும் வேண்டாம், பகையாளியும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு சாமி. அப்புறம் நான் போய் அப்புறம் அவன் புறகாண்டு போயிட்டு அவன் அது சொல்றான் இது சொல்றான். சாய்பாபா சிவலிங்கம் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு மிகப்பெரிய பக்தர்கள் வந்தாங்க. சீரடி சாபா பாயி அந்த ஆள் அவன் புறகாண்டையும் போனாங்க. எதை பண்ணாலும் போறா. இவனுக்கு காரியம் நடக்கணும்னு நினைக்கிறான் சாமி. அங்க போனா ஆகுமா, இங்க நான் என்ன பண்ணுது? இந்த மண்டபத்துல இலை போட்டான்னு ஓடுது, அதை நக்கி பாக்குது. அடுத்த மண்டபத்துல இலை போட்டான்னு அங்க ஓடுதுன்னு இதைத்தான் நாம செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் அவனை ஏன் குறை சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த புள்ள வந்தா இவனை கட்டியே ஆகணும். நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா ஒண்ணும் இல்லைன்னா போனா மாடின்ட்டா போப்பான்னு அனுப்பிச்சு விட்டோம். கடைசியில சினிமா நடிகை. அப்ப அந்தாலும் சினிமாக்காரிகளை பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தியாவது ஒழுங்கா இருக்காங்களா? இல்ல, அந்த நடிகை மேல ஆல்ரெடி 4 பேர்த்துல திருமணங்கிற ரூமர்லாம் நிறைய வந்தது. பண்ணிட்டு தானே அப்புறம் வருவா. அவன் 4 பேர்த்த கல்யாணம் பண்ணி அந்த ருசி பார்த்துட்டு தானே அப்புறம் இவங்கிட்ட வருவா. இவங்கிட்ட இருக்கிற காசுக்கு வர வேற எதுக்கு வர? இவனு பெரிய ஆணழகனா பயில் பண்ணாட்டாவா இருக்கேன். அவன் ஏதோ குச்சியாட்டா இருக்கிறேன். பாரா பாக்குறான், 2 நாளைக்கு இழுக்கிறான். இந்த இப்ப இவனையே நம்பி, அதாவது இவனைங்கிறத விட அவருக்கு நானும் ஒரு இடத்துல நல்ல பரவாயில்ல ஆற்றல் ஞானம்னா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருக்குது. இப்பவும் இருக்கிறதுனால தான் சினிமாக்காரி வந்திருக்கா. ஆற்றல் ஞானம் சினிமாக்காரி எப்படி வருவா? கரெக்ட். இப்போ அந்த கோயம்புத்தூர்ல மாதம்பட்டி ரங்கராஜா சமையல் பண்ணிட்டு இருந்தான். அப்போ சினிமாவை எடுத்தா அதை பண்ண இதை பண்ண ஒரு கூட நட்பாச்சு. அவன் மாசம் பண்ணா. அவன் போய் கோர்ட்ல கேஸ் போட்டான். அப்ப என்ன சொல்லிட்டானுவ, எனக்கு அவளுக்கு எந்த தொடர்பும் இல்லை, நமக்கு தெரியாது. கொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்து சத்தியம் பண்றேன், ஆடுறேன், பாடுறேன். குழந்தை பிறந்தவளுக்கு இவனுடைய மரபு அணுவை எடுத்து சோதிச்சாங்க. சோதிச்சதையுமே அங்க சொல்லிட்டாங்க ஆஸ்பத்திரியில, கோர்ட்லலாம். இப்ப என்ன சொல்றேன்னா 4 நாளைக்கு முன்னால அந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த குழந்தை தான் எனக்கு வாரிசு, இந்த குழந்தைக்காக நான் உயிரோடு இருக்கிறேன், என்ன வேணாலும் செய்வேன்கிறேன். அன்னைக்கு என்ன சொன்னேன், நான் செய்யலின்னு அவ அம்மால. இப்ப குழந்தைக்கு என்ன ஐயா உலகத்துல இருக்கிற நாமோ. முதலமைச்சர் இருக்கிறாருன்னா முதலமைச்சரும் அப்படித்தா. பையன் பிள்ளை எல்லாம் இருக்குது, எனக்கு கொண்டாட்டி வேண்டாங்கிறாரு. கூட அது வெறும் எலும்பு தோலம் தான் இருக்குது, அதான் வேணுங்கிறாரு. இப்ப அவன் ஒருத்தன் தெரிஞ்சான், என்னவோ ரவின்னு ஒருத்தன், ஜெயம் ரவின்னு, அவனும் பொண்டாட்டி வேண்டாங்கிறான். அவகிட்ட இருக்கிற சப்ப வரைக்கும் சப்பரானுங்க. முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் இன்னொரு ருசி பார்க்க வேற பக்கம் போகணும்னு நினைச்சேன்.
ஓடிடுறாங்க. இருந்தாலும் பொம்பளைங்க சாதாரணமா துன்புறுத்துறாங்கல்ல வீட்டுல. எப்ப பார்த்தாலும் நச்சுக்கு அது நயன் உங்க வீட்டுல இருக்குதுன்னா அதுக்காக எல்லாரும் அப்படியா ஏஆர் ரகுமான் வீட்டுல ஏஆர் ரகுமான் கூட டிவோர்ஸ் நடந்திருக்கு. இருக்கிறது தான் சாமி. ஒண்ணு அவன் செஞ்சிருக்க மாட்டான், ஒண்ணு இவ சரியா இருந்திருக்க மாட்டான். இயற்கை ஒண்ணும் பண்ண நல்ல முடியாது. விஷயம் தானே சாமி. நாய் எப்படி கூட்டம் கூட்டமா தெரியுதா, அப்படி தனி சினிமாக்காரன் தெரியுதா, அரசியல்வாதியும் தெரியுதா, ஆன்மீகவாதியும் தெரியுதா, இவனை போல மிகப்பெரிய ஞானிகளும் அதை செய்யறா. இப்ப நீங்க ஞானின்னு சொல்றீங்களா? ஞானின்னு சொன்னனால்தான் இன்னைக்கு புறகாண்டு போறாங்க மக்கள். இங்க இருக்க வரைக்கும் என்ன பண்ணுவான்னா, வருவேன் நேரா போவேன், சாமி கும்பிடுவேன், அங்க செத்து உட்காருவேன், இங்க வந்து நம்ம காலடியில் உட்காந்துக்குவேன் சாமின்ட்டு. அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்கலையே. அவன் சிறைக்கு போனப்ப நாம தான் அவனை ஆதரிச்சு பேசணும். நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் காசு வந்தாச்சு, வீடு பெருசாகியாச்சு, வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, நீ அடுத்த சினிமாக்காரி தான். சரி சாமி. இப்ப இதுவரை இவரை நம்பி வந்தவங்க இன்னுமே இவரை நம்பலாமா? ஒரு பிரம்மச்சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் அவனை நம்புன்னு சொல்லி. நான் கேட்கறது என்ன, பையன் வாங்க எங்க வாங்க, காட்டு ஐயாவை காட்டு. ஐயா தெரியுறாரா? நல்லா தெரியுதா? ஐயா இருக்காரு, இத்தனை ருத்ராட்சி போட்டிருக்காரு, இந்த பக்கம் அந்த பக்கமெல்லாம் பச்சை குத்தி இருக்காரு. அவர் யாராவது கூப்பிடுறாங்களா? அப்புறம் தேடி வரவங்கிட்ட அவரு அருள்வாக்கு சொல்றாரு, அருளை கொடுக்குறாரு. சரி நீங்க போங்க. தேடி வரவங்க தான் கொடுக்குறாங்களே தவிர தேடி போய் கொடுக்கறது இல்ல. இல்ல நீங்க வாங்க, உங்களுக்கான எல்லா துன்பமும் போயிரும். நாமளும் தான் சொல்றோம், ஒரு நாய் வர மாட்டேங்குது. ஏன் தம்பி, உனக்கு என்ன நடந்த வேணும்னா வாங்கின்னு தான் சொல்றோம். இப்ப 3 ஐயரம்மா வந்தாங்க, பையனுக்கு பொண்ணு வேணும்னாங்க, ரைட் பார்ப்போம் சரின்னு தான் சொல்லியிருக்கு, அட்ரஸ் கொடுத்துட்டு போறாங்க. இப்படி ஏதாவது நம்பி வந்தவங்களுக்கு நம்ம வேணுங்கிற செய்வோம். இல்ல சாமி, அது கரெக்ட் தான். நம்ம என்னன்னா இவரை இன்னும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கலாங்கிற ஒரு எண்ணம் வருது. அதாவது என்னன்னா, திருமண ஆசை, ஒரு பிரம்மச்சாரிக்கு திருமண ஆசை வந்துருது. சரி, வந்தோன்னா அவர் திருமணம் பண்ணிக்கிறாரு, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாரு. அப்படிங்கிறப்போ திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு சினிமா நடிக்க? நல்லா இருக்குது, அழகா இருக்குது, தோல் சேப்பா இருக்குது, முகம் அழகா இருக்குது. திருமணம் பண்ணணுங்கிற என்ன மாறதே பெரிய காரியா. அதுக்காக ரோட்டு தெரியுது கரையை நிக்கிறவளோ ஏட்டுக்குவேன். அதுக்கு உதாரணம் சொன்னா கோவிச்சுக்குவீங்க. அதனால அது இல்ல அது இல்ல, ஒரு கூத்தாடி பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு நல்ல குடும்ப பொண்ணா, நல்ல குடும்ப பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் சொல்றது இவன் கேட்பானே, இவன் சொல்றது அவன் கேட்பான். இப்ப 2 பேர் சொல்றது 2 பேருமே கேட்க மாட்டாங்க. அது வேற. அது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளும் சொல்லுவா, இவனும் சொல்லுவா. டிரைவிங் சரியில்லைன்னா என்ன பண்றது? டிரைவரை மாத்த வேண்டியதுதான். பேசஞ்சர் சரியில்லை, வாதி பண்ணிட்டே வந்தா பேசஞ்சரை மாத்த வேண்டியதுதான். தண்ணி எதுக்கு சாமி? அப்படிங்கிறப்ப சாமி, இந்த ஆசையை பிரம்மச்சரியில விட மாட்டேங்குது. ஆனா 4 பொண்டாட்டி வச்சிருக்கிறவனே ஆசை விடல, அப்புறம் பிரம்மச்சாரி எங்க போய் விடு? நாங்களும் வந்து விவேகானந்தர் மாதிரி ஒரு பிரம்மச்சாரியை பார்க்க முடியாது அந்த உலகத்துல. என்னமே நாம அவங்கள பெரியவங்களை நாம விமர்சனம் பண்ண வரல, பெரியவங்களை விமர்சனம் பண்ண வரல ஆச்சா. அதனால அவர் பேரை சொல்றதே அசிங்கம். இந்த நாய்களுக்கெல்லாம் அவர் பேரை சொல்றதே அசிங்கம். நாம எங்க போய் சொல்றது? இவ்வளவு நாள் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம். ஆமா, மக்கள் ஏமாறுறாங்க, ஏமாற்றப்படல, ஏமாறுறாங்க. இப்ப அவங்க 4 பசங்க இருக்காங்க, நல்ல காசு கொடுக்குறேன், ஆனந்தமா இருக்கிறாங்க. அவனை யாரும் ஏமாத்துறாங்க? இனி இந்த பையனுக்கு எதிர்காலம் இருக்குமா சாமி? அதாவது காசு சம்பாதிக்க வரைக்கும் எதிர்காலம் இருக்குதா இல்லையான்னு சித்திரம் பண்ணலாம் ஆச்சா. காசு நிறைய சம்பாதிச்சிட்டா எதிர்காலம் அவன் மடியில் வந்து உட்காந்துக்கு. அப்படியா? ஆமா, இது ஒரு பிரச்சனை இல்லை. காசு இருந்தா உலகத்துல எதை வேணாலும் செய்யலாம், பிரச்சனையே இல்லை. அப்புறம் நான் போய் அவன் காசு வச்சிருக்கவங்கிட்ட போய் எதிர்காலம் இருக்குதா இல்லையே, இருந்தா என்ன இல்லாட்டி அவனுக்கு என்ன? அவன் வேணுங்கிற சம்பாரிச்சு வச்சுட்டா, பேங்க்ல பணம் இருக்குது, சோப்புல இருந்து கட்டு ஒரே வீசுறேன். அப்ப அவன் பிறகு அந்த காசு எடுக்கிறதுக்கு 10 நாய்க்கு வரு. இதான் நடக்குது. சொல்லுங்க. பிரம்மச்சாரி நினைச்சா சரி சாமி, அத நீங்க இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. பிரம்மச்சாரியம்ங்கிறது ஒண்ணு உலகத்திலேயே இல்ல. இல்ல இல்ல இல்லையா? ஆமா, பிரம்மச்சாரியம்ங்கிறது ஒண்ணு உலகத்திலேயே இல்ல. இப்ப இல்லையா முன்னாடி இருந்ததா? இல்ல சாமி, தெரியல, அதான் கேக்குறேன். இப்ப இல்லையா? எல்லாருமே சொல்றா, நான் பொம்பளை பார்த்ததும் இல்லை, கையில் தொட்டதும் இல்லைன்னு. கையில் தொட்டன்னு நாம எங்க சொல்றோம்? என்னவோ நடக்குது, சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்புறம் போய் அவன பிரம்மச்சாரியம், துறவரம், சன்னியாசி இல்ல. நான் திருமணம் பண்ணியிருக்கேன், என்ன இருக்குதுங்கிற சொல்ல முடியும் என்னால. இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இன்னும் ரோட்டில் 1000 கல்யாணம் இப்போ நம்ம நடத்துகிறோம். நாளைக்கு நாம் அவங்க கிட்ட போய் நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு கேட்க முடியுமா? சொல்லக்கூடிய தகுதியில் அவிய இருக்காங்களா? இல்லை. இப்படி வெளியில் ஏமாத்துறவன் நிறைய இருக்கான். நான் சன்னியாசி, நான் துறவி,
எனக்கு பெண்கள்னாலே பார்க்க மாட்டேன், கண்ணை மூடிட்டு ஓடுறவன் இருக்கான். அதனால அது உலக இயற்கையில அந்த இது மின்பமும் ஓய்வு. இப்போ இங்கே இவ்வளவு தவறு நடக்கிறதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் இந்த சின்ன குழந்தைய கற்பழிப்பு, போக்சோ, இத்தனை பேர் தினம் நடக்குது. வராத நாள் இல்லை தொலைக்காட்சியில். இப்போ ஏன் நடக்குது? அவனுக்கு வடிகால் இல்லை, இங்கே நடக்குது. அவனுக்கு 2 தெருவை திறந்துட்டேன்னா மும்பை மாதிரி, இங்கே அந்த பிரச்சனை இல்லை. அந்த சினிமாக்காரரு சினிமாக்காரிங்க ஆடுறான் பாடுறான் கட்டி பிடிக்கிறான், அப்புறம் 4 நாள் கழிச்சு அவன் இன்னொருத்தங்க கூட ஆடுறான் பாடுறான் கட்டி. இது சகஜம். இல்ல சாமி, இப்ப நீங்கெல்லாம் வந்து திருமணத்துக்கு பிறகுதான் இது இல்லறத்துல இருந்து துறவரம் மேற்கொள்றீங்க. ஆமா, திருமணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பாக்குறீங்க. முதல்ல கடந்துதான் வர்றீங்க, கடந்து வந்து இதுக்கப்புறம் தான் இது பண்றீங்க. ஆமா, இவங்க என்னன்னா பிறந்த உடனே திருமணத்துக்கு முன்னாடியே நான் ஒரு பிரம்மச்சாரி, நான் வந்து திருமணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்காங்க. இப்ப நம்ம துறவிகளும் இருக்காங்க, ரொம்ப மரியாதையா மிகப்பெரிய நிலையில இருக்கிற துறவிகள் இருக்காங்க. இவர்கிட்ட தீட்சை பிரம்மச்சாரின்னு தீட்சை நிறைய பேர் வாங்குறாங்க. அது என்னையா தீட்சைன்னா சும்மா அவன் காசை வாங்கிட்டு அது 10,000 20,000 50,000 என்ன தீட்சை கொடுக்குறானவ? இவங்கிட்ட தீட்சை வாங்கினா அவன் வாரத்திலேயே பறக்கிறான். சாமி முட்டாள் நாய்க்கு இருக்கு வரைக்கும் முறை இல்ல, முட்டாள் நாய்க்கு இருக்கு வரைக்கும் இந்த உலகத்துல எதா வேணாலும் செஞ்சு ஏமாத்தலாம். இப்போ நான் போய் ஒரு குருநாதர்கிட்ட தீட்சை, இப்போ நான் குருநாதர்கிட்ட 4 தீட்சை வாங்கியிருக்கேன்னா அவரை முன்னால் நிற்கிறாரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அவர் இல்லைனாலும் அவர் உருவத்தை கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறோம், நமக்கு அந்த அருள் கிடைக்குது. இவனுக்கு என்ன பிரம்மச்சாரியம்ங்கிறது என்ன? இவனுக்கு 6 சாமி, இவனுக்கு என்ன தவம் பண்ணா? ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க இருந்தாங்கன்னா 90-95 வயசு இருந்தாங்க, மிகப்பெரிய ஞானம் பெற்றிருந்தாங்க, தமிழில் மிகப்பெரிய ஸ்காலரு, துறவரம். அப்படி இப்போ ஐயர் இருக்காங்க, அவங்களும் துறவரம் கொடுக்குறாங்க. தப்பானவங்ககிட்ட வாங்குற துறவரம் தான் வீணாக போகுதே தவிர, இன்னைக்கு நிறைய எல்லா சாமிகளுமே ஒரு நல்லபடியாக இது பண்ணிட்டு இருக்காங்க. காசுக்கு துறவரம் கொடுக்குறவனு இன்னைக்கு நிறைய ஆயிட்டாங்க, அதெல்லாம் தப்பு. இப்போ இவர்னால துறவரம் வாங்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அது துறவரமா ஏற்றுக்கொள்ளப்படுதா? இல்ல சாமி, இவனை யார் பிரம்மச்சாரினா தாங்க இவன் என்ன துறவரம் கொடுப்பான்? தீட்சை கொடுக்குறான்னு அதான் என்ன தீட்சை கொடுக்குறான்னு எனக்கு தெரியாது. இவங்ககிட்ட தீட்சை வாங்குறவன் என்ன மேல லண்டன்ல பறந்துட்டா இருக்கா? அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 15 சித்தர்கள் இருக்கிற காலத்துல எல்லாமே ஒரு மாத்திரை இருக்குமாமா, அதை வாயில் போட்டான்னா நாக்கடி வச்சிட்டான்னா ககன மாத்திரை அப்படியே போவான். இங்கிருந்து போகர் வந்து சைனாவுக்கு போவார், சைனாவிலேருந்து பழனிக்கு வருவார், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நானும் பார்க்குறேன், நீ பார்க்கல, ஏத்துக்கிறான். அப்படித்தான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருந்தான்னா அவனுக்கு என்ன சொல்லித்தாரா? நீ நெத்திக்கு நேரம் கை வச்சுக்கிறாரு, அது எல்லாம் வைக்கிறாங்க, நானுமே வைக்கிறேன். தெரியுதா அப்படின்னு ஐயாவுக்கு அப்பளையே கையை வச்சு தெரியுதான்னு கேட்டா முடிக்கிறாரு. என்ன தெரியுது? அவ திருடனையா முதல்லயே தெரியும் நம்மளுக்கு. முதல்ல என்ன பண்றான்னா, இப்ப வெளியில இறக்கிறான். இப்ப பொறி போடுவாங்க, காக்காய்க்கு சோறு வைப்பாங்க, நாய்க்கு வடை போடுவாங்க, பிஸ்கட் போடுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் ஆயிட்டாங்க. இப்ப காலையில எழுந்திரிச்சோன்னா நமக்கே ஒரு பொம்பளை 10 லட்சம் ரூபா கொடுக்கணும், அவ காத்தால எந்திரிச்சு பார்த்தா நாய்க்கு பிஸ்கட் போட்டுக்கிறான். நான் நினைச்சா சிரிப்பேன், அட நாய் இப்படி அடுத்தவனை ஏமாத்தி போட்டு நாய்க்கு பிஸ்கட் போட்டா நீ நல்லாவா இருக்க போற? அந்த பையனுமே செத்து போயிருவேன் ஆக்சிடென்ட்ல. நடந்தோன்னா உங்களுக்கு ஆறுன்னு சொல்றேன். இப்படிப்பட்டவங்க இருக்கிற உலகத்துல இவன் தீட்சை கொடுத்து, இவன் என்ன தீட்சை கொடுக்குறா, என்ன அவ பண்ண போறாங்க, இவன் என்ன பண்ணுனா, இவன் இறைவன் நேரில் பார்த்தானா, இவன் ஞானியா? என்னவோ ஒரு நாளைக்கு வேட்டி கட்டி தெரியுறா, ஒரு நாளைக்கு பேண்ட்டை போட்டு தெரியுறா, அவன் ஒரு 4 பேர் பொறித்துன்னு தெரியுறா. இதுதான் நடக்குதா தவிர நல்ல திறமையா பேசுறான். அப்ப பேச்சாளர், ஆமா பேச்சாளர் தான். அந்த பேச்சு திறமையில வயிறு வளர்க்குறாங்க. சுகிசிகமன் இருக்காரு, நம்ம இலங்கையில இருந்த ஒரு ஜெயராஜ் இருக்காரு. இல்ல பேச்சாளர்கள் அவர் கடைபிடிக்கிறாங்க, அது இல்லை, நான் அதுக்குள்ள உள்ள வரல. மிகப்பெரிய பேச்சாளர்கள், அவருக்கு இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி இவனும் ஒரு நல்ல பேச்சாளர், இவங்கிட்ட கொஞ்சம் பேர் ரசிகர்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு யூடியூப்ல பேசிட்டே இருக்கா. இவன் பேசுறது கேட்டு எத்தனை பேர் ஞானி ஆயிருக்கா? அது இவனுக்கு எத்தனை பேர் கட் அவுட் வச்சிருக்கு, எனக்கு இந்த கோயிலா கட்டிக்கிறேன். ஒண்ணும் கிடையாது. தொடப்பு கட்டதுக்கு பட்டு குஞ்சம் கட்டியிருக்கு, அவ்வளவுதான். தொடப்பு கட்டைக்கு பட்டு குஞ்சம் கட்டியிருக்கு. அதனாலதான் முருகன் ஓடுனா. அப்ப இன்னுமே இதுல இருந்து உங்க அழிவு தான் கரெக்டா? முடிஞ்சு சோழி முடிஞ்சு போச்சு. சினிமாக்காரியோட போனா அவன் என்ன வாழ்க்கையில பண்ண போறான்? இருக்கிற பெருங்கொண்டா சினிமாக்காரங்களே பொண்டாட்டி வேண்டாம், புள்ள வேண்டாம், அவன் இவனை வேண்டாங்கிறது, இவன் அவனை வேண்டாங்கிறது, டைவர்ஸ் பண்றது. 8 வருஷம் இருந்தா, 10 வருஷம் இருந்தா, 12 வருஷம் இருந்தா, 20 வருஷம் கழிச்சு டைவர்ஸ். இப்ப அந்த ரஜினி புள்ள கூட இந்த ஒடுக்குவாயனோடு இருப்பாளே, ரஜினி
அந்த ஒடுக்குவாய் பொண்டாட்டி அவனும் வேண்டாட்டு போயிட்டான். ஆமா, தனுஷ். ஆமா, 2 பக்கம் பணம் இருக்குது, காசு இருக்குது. 2 பேருக்கு என்ன குறைஞ்சு போச்சு? இவனுக்கு பையன் பிறந்திருக்குது. அப்புறம் என்ன? முதல்ல அவனையே ஒடுக்குவாயா? ஒடுக்குவாயன். என்னையே இதுல பண்ண அவன். இதுதான் உலகம். இப்போ 4 நாளைக்கு நாய் ஒரே நாய் புறகாண்ட ஓடிட்டு இருக்குது. அப்புறம் 5ஆம் நாள் பார்த்தா அந்த நாய் வேற நாய் புறகாண்ட ஓடுது. இதுதான் உலகம். ஆமா, சரி சார். 2 நாளைக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சா 3ஆவது நாள் ஆஹா நமக்கு வரும் ஜொல்லோட ஆரம்பிச்சுக்கிறேன். பாருங்க, நான் நினைச்சிட்டு பரவாயில்ல, இந்த வயசுல இந்த ஞானம், ஆமா, இந்த அறிவு, அடே அப்பா அப்படின்னோன்னா எனக்கு கொஞ்ச நாள் போக போக என்னாச்சு, சினிமாவை பார்த்து கான்ஸ்பிரசி ஃபேண்டசி பேச ஆரம்பிச்சான். என்னடா ஃபேண்டசி எல்லாம் பேசுறானே அப்படின்னோடனே, அதாவது என்னன்னா மனுஷன் கற்பனை கேட்டின விஷயம் எல்லாமே உண்மை அப்படின்னு நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சாரு. சரி, ஓகே, அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்ப என்னன்னா, இப்ப 8 வருஷமா ஒரு பொண்ணோட நட்புல இருந்து அது காதலா மாறி இருக்கு. எப்பயுமே நட்பு காதலா மாறாது. காதல் என்ன வந்ததுக்கு அப்புறம் தான் நட்பா மாறும். எங்களுக்கு எப்படி வேணாலும் மாறு. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். தெரிஞ்சுக்கணும்ல சாமி. இல்ல சாமி, இது அயோக்கிய நிலைக்கு எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறு. இல்ல, நான் நல்லவனா இருந்தா நடக்கிறது வேற. நல்லவனா இருந்தா சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும். இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண? சோறு நிறைய போடுறானு. இப்ப வள்ளலார் குரூப் இருக்குது. எல்லாம் ரோட்ல உட்காந்துக்கிறவனுக்கு எல்லாம் சோறு போட்டு பிச்சைக்காரனா பெருசு எச்சு பண்றாங்க. நீ சோறு கொடுக்கறதுனால எவனாவது வேலைக்கு போறானா? ஒவ்வொரு கோயிலையும் 50 பேருக்கு டோக்கன் வாங்கிட்டு அம்மாட்டில் 10 மணில இருந்து உட்காந்துருக்கிறாங்க, சோறு போடுவாங்க. அப்புறம் அது போக ஒவ்வொரு இந்த சினிமா படத்துல ஏதோ ஒன்றுல செந்தில் சொல்ற மாதிரி இந்தந்த கோயிலுக்கு போனா இன்னும் ஐட்டம் கிடைக்கும், வாங்கிட்டு வாடான்னு சாப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. இருக்கிறவனை தேடியே வள்ளலாருங்கிறாங்க, கொண்டு போய் சோறு கொடுக்குறாங்க. அப்போ கொஞ்சம் நஞ்சம் வேலை செய்யறவனு கூட செய்யறது இல்லை. இப்போ மனிதர்களை கெடுக்கிறதே இந்த ஆன்மீகம் தான். சோத்தை போடுறான் கெட்டு போயிடுறான். மனுஷனுக்கு என்ன தேவை? சோறு தேவை. இப்ப நமக்கு பசியாவது 12:30 ஆச்சு. அப்போ வீட்டுக்கு போனா சாப்பிடுவோம், தூங்குவோம். இந்த ஆளுக்கான அழிவை அந்த ஆளே தேடிக்கிட்டான்னு சொல்ல முடியுமா? ஆமாண்ணா, ஒருவேளை இப்படியே இருந்தா யானை தன் தலையில தானே மண்ணை அள்ளி போட்டுக்குதுங்கிறாங்க. அதைத்தான் இப்ப நடந்திருக்கு. ஆசை ஆரை விடாது. ஆசையராய் பாசம் விடாய், ஆன சிவ பூசை பண்ணாய், நேசமுடன் நஞ்செழுத்தை நீ நினையாய், சீச்சி சினமே தவிராய், மனமே உனக்கு என்ன வாயினாரு. எதை விடுறா? இதெல்லாம் வேண்டாங்கிறமா அதுக்கு ஆசைப்படுது. சரி, நல்லா இருக்கட்டும். இனிமே நேற்று ஒரு கதை சொன்னோம்ல, சாமியார் வந்தாரு, தங்க காசு கிடந்தது ரோட்ல நிறைய. அவர் பார்த்துட்டு ஆள்கொல்லின்ட்டு ஓடினாரு. புறகாண்ட 3 திருடனுங்க வந்தானுங்க. காசை பார்த்தானுங்க, ஆஹா நான் இத்தனை கஷ்டப்படுறதுக்கு இது இங்கேயே கிடைக்குது. சரின்னு 3 பேர் எடுத்தானுங்க. அதை 3 பங்கா போட்டானுங்க. ஒரு மண்டபத்தில் உட்காந்து, பசி ஆகுதுரா போய் சோறு வாங்கிட்டு வாங்கினாங்க. ஒருத்தன் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சரி போடான்னாங்க. அவன் சோத்துக்கு போகணுன்னு இவன் 2 பேர் என்ன திட்டம் பண்ணா, அவன் வந்தான்னா கொண்டு போடலாம், நாம 2 பேரும் இதை வச்சுக்கலாம்னான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஒரு கத்தியும் எடுத்து வச்சுட்டானுங்க. சோத்துக்கு போனவன் என்ன பண்ணான்னா, சோத்துல விஷம் வச்சிடலாம், இவன் 2 பேர்த்தையும் முடிச்சுட்டு நாம அதை எடுத்துக்கலாம்னா சரின்ட்டு வந்தானுங்க. சோத்தை கொண்டு வந்து வச்சு இவனுங்க அவனை குத்தி போட்டானுங்க. இன்னும் ஏதுன்னு பேசாம அவன் செத்து போயிட்டான். சரி நாம சாப்பிட்டு எடுத்து பாந்த பறிச்சுக்கலாம்னு சாப்பிட்டானுங்க. இவனும் செத்து போயிட்டான். போற சாமியார் திரும்பி வந்தாரு. ஐயையோ ஆள்கொல்லினாரு, இதாண்டா ஆள்கொல்லினாரு. அப்ப இதுதான் நடக்குது உலகத்துல. இதை விட விளக்கமா அப்படி சொல்றது ஒண்ணு இல்ல. இல்ல பொம்பளையில பங்கும் போட்டுக்கிறானுங்க. நம்ம என்ன பேசுறது சாமி? சிவாய நம. நன்றி.